12 ஜோதிர்லிங்கங்களில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய உஜ்ஜயினி மகாகாளேஸ்வர் ஆலயத்துக்கு தான் அம்மா வந்திருக்கிறேன். இது புகழ்பெற்ற ஒரு அற்புதமான ஜோதிர்லிங்கம். அதுவும் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம். உலகத்திலேயே காலத்தை நிர்ணயிக்கிறதும் அண்ட சராசரங்களில் இருக்கிற எல்லா காலநிலைகளையும் சமன்படுத்தக்கூடிய இறைவனாக இருக்கிறது தான் இந்த மகாகாளேஸ்வர். இவருடைய பெருமைகளை நம்ம ஒரு கதையில் சொல்லிட முடியாது. நிறைய கதைகள் உஜ்ஜயினியில் இருக்குது. நிறைய வரலாறுகள், புராணங்கள், இதிகாசனத்தில் ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் அம்மா சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய மகாகாளேஸ்வரருக்கு விடியற் காலையில் அந்த மயான சாம்பலை எடுத்துகிட்டு அபிஷேகம், ருத்ர அபிஷேகம் பண்ணி ருத்ர அந்த பாராயணங்கள்லாம் சொல்லி ரொம்ப பார்க்குறதுக்கே ஆச்சரியமூட்ட அளவில் வேப்பு தகுந்த முறையில் அந்த ருத்ர அபிஷேகம், பஸ்மாரத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ருத்ர அபிஷேகத்தை பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமானுக்கு ஒரு வாட்டி ரௌத்ரமா, ஒரு வாட்டி ருத்ரமா, ஒரு பார்க்குறதுக்கே ஆனந்த நிலையிலன்ற மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய பண்டிட்கள், அந்த குருமார்கள் அவ்வளோ அழகாக அந்த ஊமத்தம்பூ, ஊமத்தங்காய், அந்த என்னென்ன வகையான வாசனையான மலர்கள் இருக்கோ அதெல்லாம் சூட்டி பார்க்குறதுக்கே சிவபெருமான கண்குளிர தரிசனம் பண்ணுற மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இது வேத காலம், புராண காலத்திலிருந்து நிறைய கதைகள் இருக்குது. இதை பிரம்மதேவன் ஆதி காலத்தில் இங்கே வழிபாடு பண்ணி சிவபெருமானுக்கு இந்த புஷ்கரத்தை, சகசிர புஷ்கரம்னு சொல்லுவாங்க, இல்லை கோடி தீர்த்தம்னு சொல்லுவாங்க, இந்த புஷ்கரத்தை உருவாக்கி இந்த நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணதாக சொல்லுவாங்க. விஷ்ணுவும் இங்கே தவம் பண்ணி சிவபெருமான இடத்துல அருள் பெற்றதாக சொல்கிறாங்க. கிருஷ்ணர் இந்த இடத்துல குருகுலத்தில் தங்கியிருக்க சொல்ல இந்த உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரரை தரிசனம் பண்ணி பூஜை பண்ணதாக சொல்கிறாங்க. விக்ரமாதித்தன், வீர சிவாஜி, இன்னும் எண்ணற்ற அரசர்களும் ரிஷி முனிவர்களும் அகத்தியரும் இந்த இடத்துல மகாகாளேஸ்வரரை பூஜை செஞ்சுருக்கிறாங்க. ஜோதிர்லிங்கம் அப்படின்னா என்ன? அதுவும் 12 ஜோதிர்லிங்கம் தான். எத்தனையோ சிவாலயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா எங்கன்னா ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட பழமையான சோழர் காலர், பல்லவர் காலம், பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட அற்புதமான சிவாலயங்கள்லாம் இருக்குது. ஆனால் பாரத தேசத்தில் நீங்கள் உலகத்திலேயே எடுத்தீங்கன்னா 12 ஜோதிர்லிங்கம் தான் சொல்கிறாங்க. அதில் 3வது இடம் இருக்குது. இந்த ஜோதிர்லிங்கம்னா என்ன? நம்ம இந்த 4 யுகங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த யுகங்களில் தானாகவே பூமியிலிருந்து ஒரு ஒளி தோன்றி அந்த ஒளியே ஒரு சுயம்பு லிங்கமாக மாறி இந்த ஒளிப்படாத திருமேனியாக தேவர்களாலேயோ, முனிவர்களாலேயோ, ரிஷிகளாலேயோ, மனிதர்களாலேயோ, அசுரர்களாலேயோ யாராலுமே பிரதிஷ்டை செய்யாமல் சிவபெருமானே தானாக பூமியிலிருந்து தோன்றி மக்களை அனுகிரகம் பண்ணி ரட்சித்ததும், அங்கே ஏதாவது ஒரு வரலாற்று நிகழ்வுனாலும் அந்த சுயம்பு ஜோதிர்லிங்கமாக சிவபெருமான் தோன்றி அனுகிரகம் பண்ண இடம்தான் இந்த 12 ஜோதிர்லிங்கம்னு சொல்கிறாங்க. இது மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினியில் ஜிப்ரா நதிக்கரையில் இருக்குது. இந்த ஜிப்ரா நதிக்கரையில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மகா கும்பமேளா நடக்கும். இந்த கும்பமேளான்னு பார்த்திங்கன்னா 4 இடத்துல தான் நடக்குது. நம்மளுடைய 4 இடத்துல நாசிக் கோதாவரியில் நடக்குது. ஹரித்வாரில், உத்தரகாண்டில் இருக்க ஹரித்வாரில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிராக்ராஜ்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தில், இந்த திரிவேணி சங்கமத்தில் அற்புதமான முறையில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பமேளா நடக்கும். கும்பமேளா அப்படின்னா அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த பார்க்கடல் கடைஞ்ச அந்த அமிர்தம் வந்துச்சு இல்லையா, அந்த அமிர்தத்தை அசுரர்கள் எப்படியாவது பருகி சாக வரம் பெறணும்னு நினச்சி அதில் ஒரு அசுரன் அந்த தேவர்கள் மாதிரி தோற்றம் எடுத்து போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுடுறான். அப்போ மோகினி அவதாரத்தில் இருந்து விஷ்ணு அவனோட தலையை வெட்டிடுவாங்க. அதுதான் ராகுகேது. இந்த அமிர்தத்தை எப்படின்னா காப்பாற்றணும், இல்லைன்னா அசுரர்கள் கொண்டு போயிடுவாங்கன்றதுக்காக வான உலகத்தில் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு போக சொல்ல அந்த குடத்தில் இருந்த அமிர்த குடத்தில் இருந்த அந்த துளிகள் 4 நதிகளில் விழுது. அந்த 4 நதி தான் திரிவேணி சங்கமம், நம்ம கோதாவரி, அதுக்கப்புறம் ஜிப்ரா நதி, ஹரித்வார் நதியில் அந்த கங்கையில் விழுது. அதை தான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கும்பமேளாவாக கொண்டாடுறாங்க. சாதுக்கள், சன்னியாசிகள்லாம் போய் நீராடுறாங்க. இந்த இடத்துல அந்த பஸ்மாசூரன்றவன்
தவம் பண்ணி சிவபெருமான் இடத்துல வர வாங்குறான். என்னன்னா, நான் தொட்டால் அவங்க எல்லாம் பஸ்மமாக போயிடுன்னு சொல்லி சிவபெருமான் வரம் கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த அசுரம் பாருங்க, சிவபெருமான் தலையிலேயே கை வைக்கிறதுக்கு வர இந்த சிவபெருமான் மறைஞ்சு போகிறாரு. அப்போ தான் மோகினி அவதாரம் எடுத்து ஆடி பாடி அந்த பஸ்மாசுரனை தலையில் கை வைக்க சொல்லுவார் அந்த ஆட்டத்தோட இதுவில். அப்போ பஸ்மாசுரன் தான் தலையிலே கை வைக்க சொல்ல பஸ்மமும் போயிடுவான். அந்த பஸ்பத்தை எடுத்துகிட்டு வந்து தான் மோகினி அவதாரத்தில் இருக்கிற அந்த விஷ்ணு பகவான் வந்து இந்த ஜோதிர்லிங்கத்தில் அபிஷேகம் பண்ணதா ஐதீகம் சொல்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இரவில் எரிஞ்சு அடங்கின அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்து விடியற் காலையில் அந்த பஸ்பத்தை எடுத்துகிட்டு வந்து மயான பஸ்பத்தை எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானோட திருமேனியில் சாற்றி அந்த பஸ்மாரதி பூஜை செய்கிறதா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ரொம்ப அரிதான ஒரு தகவல். அவ்வளோ பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக வேக்கு தகுந்த முறையில் எவ்வளோ ஒரு சுற்றளவில் அந்த கோவிலுடைய பிரகாரங்களை பார்க்குறதுக்கே 3 அடுக்கில் கட்டியிருக்கிறாங்க. இன்னும் பஞ்சபூத ஸ்தலங்களான சிவபெருமான அந்த இடத்துல ஒவ்வொரு மன்னர்களும் வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக அந்த சுற்றி வர சொல்ல அழகான முறையில் அந்த ஆலயங்களை அந்த உஜ்ஜயினியில் மகாகாளேஸ்வரரை தரிசனம் பண்ண சொல்ல அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருந்துச்சு. இங்கே விக்ரமாதித்தன் அவருடைய நினைவாக ஒரு கோவிலை வந்து இங்கே வந்து கட்டியிருக்கிறார். பார்க்குறதுக்கு அவ்வளோ தூய்மையாக அழகாக அந்த கோவிலை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் நிர்வாகிகளும் சேர்ந்து இதை அற்புதமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அம்மா அந்த காலை பொழுதில் போயிட்டு நம்ம வந்து சிவபெருமான அந்த தெற்கு நோக்கி இருக்கிற மகாகாளேஸ்வரரை தரிசனம் பண்ணோம். இங்கே சாதுக்கள் சன்னியாசிகளுக்கெல்லாம் அந்த அரசாங்க ஊழியர்கள் ஆகட்டும், அங்கே கோவில் நிர்வாகமாகட்டும் அவ்வளோ அன்பு காட்டுறாங்க. நம்ம எங்கே போனாலும் சரி அவ்வளோ விதமான பாசத்தோடு நம்மளுக்கு வந்து அந்த வழிபாடுகளை செய்கிறதுக்கு உண்டான முன்னுரிமைகளை தராங்க. ஆச்சரியம்.